ஓகே. ஸோ பிளாக் செயின் இது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ணது, யாரும் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு எப்படி புரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிளாக் செயின்னா என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் லெஜர்னு சொல்லுவாங்க. நார்மலி வந்து நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இடையில ஒரு மீடியேட் இருப்பாங்க. இப்போ நான் வந்து சிவசங்கர் சாருக்கு வந்து ஒரு அமௌண்ட் அனுப்பணும், ஒரு 100 ரூபா நான் அனுப்பணும்னா கூகுள் பே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூகுள் பே பண்ணும்போது இடையில ஒரு மீடியேட் இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பேங்க். சரிங்களா? இந்த பேங்க் மூலியமா போய் தான் அவருக்கு அது வந்து ரீச் ஆகுது அந்த அமௌண்ட். பட் பிளாக் செயின்ல நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது இந்த பேங்க் இடையில இருக்காது. டைரக்ட் பியர் டு பியர், அதான் பர்சன் டு பர்சன் டிரான்சாக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இடையில வந்து மீடியேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பிளாக் செயின் எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயின் பர்பஸே வந்து அது உருவானது கிரிப்டோ கரன்சிக்காக. இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில் இதை சாதிக்க வந்தது, அதை சாதிக்க வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது வந்தது எதுக்குன்னா, மெயின் பர்பஸ் வந்தது கிரிப்டோ கரன்சிக்காக. ஓகேங்களா? ஸோ இது எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2008ல கிரியேட் பண்ணாங்க. யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சத்தோஷி நாகமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கிரியேட் பண்ணார். இவரோட போட்டோ ஃபேக், நிறைய போட்டோஸ் அங்கங்க இருக்கும். பட் ரியல் போட்டோ இன்னும் வந்து வெளியில வந்தது கிடையாது. ஓகேங்களா? நிறைய இப்போ நான் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல வந்து ஃபேக்கா நிறைய சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் அவரோட ரியல் போட்டோ வந்து எந்த இடத்துலையும் வந்து ரியலா கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா, இது வந்து 2000 இந்த 8 டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று வெளியிட்டாங்க. ஒயிட் பேப்பர். இப்போ அந்த ஒயிட் பேப்பர் வெளி வந்து இதுதான் அந்த ஒயிட் பேப்பர். சத்தோஷி நாகமோட்டோ வெளியிட்ட ஒயிட் பேப்பர். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது கிரிப்டோக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து தெரியுது. மக்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஏன்னா நம்ம யாரும் இது பார்க்கல இல்லைங்களா? பட் இது வந்த டைம்ல கொஞ்சம் பேராச்சும் இதை பத்தி பார்த்தாங்க. பார்த்தப்பதான் மக்களுக்கு ரியலைஸ் ஆச்சு எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி உருவாக்குனது கிரிப்டோக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல இருக்கும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போதும் இடையில ஒரு மிடில் மேன் இருப்பாங்க. அது பேங்கா இருக்கலாம், எதுவா கூட இருக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி பேங்க்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட பழைய டெக்னாலஜின்னு சொல்லி சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுல எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இந்த மங்கி நானே வச்சுக்கோங்களேன். இந்த மங்கி வந்து நான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அமேசான்ல போய் ஒரு பர்ச்சேஸ் பண்றேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்றேன். இப்போ இதோட பேமெண்ட் வந்து நான் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணாம நான் வந்து டைரக்டா வந்து பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அது வந்து இது யூஸ் பண்ணலாம், விசா கார்டு யூஸ் பண்ணலாம், மாஸ்டர் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம், கூகுள் பே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னா பேங்க்குக்கு போகும். பேங்க்குக்கு போய் பேங்க்ல அமௌண்ட் அவைலபிளா இருக்குன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அப்படி திருப்பி அமேசானுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இந்த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ல இருக்கிறதுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம்ல இருக்கிற டேட்டாஸ் அத்தனையுமே வந்து பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து வித்துருவாங்க. சரிங்களா? இடையில ஒரு மீடியேட்டர்ஸ் இருக்கிறதுனாலயே நம்மளோட டேட்டாஸ் அத்தனையும் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து நம்ம டேட்டாஸ் கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பசங்க இப்ப 10th படிக்கிற பசங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்து கால் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கால் வந்து +1 இங்க படிக்க வைங்க, +2 இங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸா இருக்கலாம், இங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய கால்ஸ் லோன் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட நம்ம டேட்டாஸ் அத்தனையும் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வித்துருவாங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேங்க. அதாவது இப்போ ஒரு இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சன் வந்து ஏ, இந்த பர்சன் வந்து பி. இப்போ ஒரு 500 ருபீஸ் வந்து ஏ வந்து பிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரால டைரக்டா அனுப்ப முடியாது. சரிங்களா? இது வந்து கேஷ் கையில கொடுக்கறது வேற, நான் சொல்றது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது. டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஏ அப்படிங்கிற ஒரு பிக்கு அனுப்பணும்னா யார் இடையில இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேங்க் இருக்கும். சரிங்களா? இப்ப நான் கூகுள் பேயோ இல்லாட்டி வேற ஆப் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தாலும் இந்த பேங்க் இடையில இருக்கும். ஸோ நல்லா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நான் இப்போ ஒரு 100 ரூபா அனுப்பணும், பிக்கு வந்து ஒரு 100 ரூபா அனுப்பணும்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேங்க்குக்கு போகுது. இந்த பேங்க் ரெக்வஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பர்சனுக்கு ரீச் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடத்துறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேங்க் தான் இந்த ப்ராசஸ் நடத்துது. எதனால அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா, அந்த பேங்க்ல அவைலபிளான அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிக்கு வந்து இதை அனுப்பி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்றோம், சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சென்ட்ரலைஸ் சிஸ்டம். இடையில பேங்க் இருக்கு.
சோ இந்த இந்த பேங்க் வந்து நீங்க சிம்பிளா சொல்ற ஒருத்தங்க கிட்ட இந்த சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல வந்து இந்த பேங்க் தான் ஒரு மீடியேட்டரா வந்து ரியாக்ட் பண்ணுது. இப்போ இது சென்ட்ரலைஸ் சிஸ்டம் சொன்னோமா. சோ சிம்பிளா இந்த பிளாக் செயினோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டேட்டாஸ் எல்லாம் நம்ம கிட்டயே இருக்கும். சரிங்களா, நம்ம பூரா டேட்டாஸும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். யாரும் இடையில மீடியேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு டேட்டா அனுப்பணும்னு நினைச்சேன்னா, இப்ப நான் வந்து சாருக்கு வந்து ஒரு டேட்டா அனுப்பணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அனுப்புற டேட்டா வந்து பிளாக்கா வந்து கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா, அது வந்து ஒரு பிளாக்கா மாறிடும். ஸோ அந்த பிளாக் எக்கச்சக்கமான பிளாக்ஸா மாறி அது ஒவ்வொன்றும் இன்டர்லிங்கடா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி கேட்குறோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒவ்வொன்று இன்டர்லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிறதுனால தான் இந்த டெக்னாலஜி என்னன்னு நம்ம சொல்றோம், பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா பாருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டேட்டாவோ ஒரு மணியோ நான் சென்ட் பண்றேன் ஒருத்தங்களுக்கு. இங்க இருந்து சென்ட்னு போட்டிருக்குங்களா, அங்க ரிசீவ் ஆயிடுது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் நடக்குது இந்த இடத்துல. நான் சென்ட் பண்றேன், அங்க ரிசீவ் ஆகுது, இடையில மீடியேட்டர்ஸ் கிடையாது. ஸோ இந்த பிளாக் செயின் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, பர்சன் டு பர்சன். நான் இப்ப சாருக்கு அனுப்புறேன்னா சாருக்கும் எனக்கும் இடையில மீடியேட்டர்ஸ் கிடையாது. பிளாக்ஸ் மூலியமா கன்வெர்ட் ஆகி டைரக்டா அவருக்கு மட்டும்தான் டிரான்சாக்ஷன்ஸ் போகுது. இடையில தேர்ட் பர்சன் ஒரு மீடியேட்டர் இங்க கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதான் நோ பேங்க்ஸ் நோ மீடியேட்டர்ஸ், யாரும் கிடையாது. ஸோ இதே சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், பேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலயே, இது சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல இருக்கிறதுனாலயே எந்த ஒரு ஹேக்கர் உள்ள வந்து நம்மளோட டேட்டாஸோ மணியோ திருடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அந்த எந்த டேட்டாஸ் நீங்க நிறைய நியூஸஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டேட்டாஸ் அவங்க திருடிட்டாங்க, இந்த மணி இவ்வளோ போயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதே இந்த பேங்க் இடையில இருக்கிறதுனாலதான் இந்த மீடியேட்டர்ஸால வந்து ஈஸியா எடுக்க முடியுது. சரிங்களா. சோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ல ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்றதை விட இனி வர காலகட்டத்தில் சுத்தமா இருக்காதுன்னு சொல்லி சொல்லலாம். அதே பிளாக் செயின்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியோ ஒரு பேங்கோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து செக்யூரிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் கிடையாது, 100% இருக்கும் செய்யும். அதே மாதிரி ஹேக்கிங் அப்படிங்கிறது 0% பாசிபிலிட்டி. சுத்தமா வந்து ஹேக்கிங் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. சோ பிளாக் செயினை பொறுத்த அளவுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இப்ப மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. அதாவது மார்க்கெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிறதுனாலதான் மோஸ்ட்லி எல்லா ஃபீல்ட்லயும் வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லயும் வரும். பேங்க் கூட பிளாக் செயின்ல வந்துட்டு இருக்கு. எந்தெந்த துறையில எல்லாம் வந்து கரப்ஷன்ஸ் நடக்குது, எந்தெந்த துறையில பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனை தீர்க்கறதுக்காகவும் வந்த ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளாக் செயின் அப்படிங்கிறது. ஸோ இது மார்க்கெட்ல ரெண்டு பாயிண்ட்டுக்காக தான் மெயினா வந்து ஹைலைட்டா பீக்கு போயிட்டு இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து டீசென்ட்ரலைசேஷன், இன்னொன்னு செக்யூரிட்டி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்காக தான் மக்கள் கிட்ட இது பயங்கரமா இப்ப ரீச் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா. இப்ப வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுச்சான்னு கேட்டா கிடையாது. அது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல கூட கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் நீங்க வந்து டிசைடர் லெவல் இருக்கும் போதே இப்ப 1-to-1 எடுக்க வர்றவங்க கண்டிப்பா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. ஓட்டிங் சிஸ்டம்ல இந்த பிளாக் செயின் கொண்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஃபேக் ஓட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிங்க் ஒன்று, ஆக்சுவலா இது ஒரு வீடியோ நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன நம்பர் வந்து கவர்மெண்ட் கிட்ட இப்ப ஆதார்ல நீங்க கொடுத்துருக்கீங்களோ, உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் அந்த நம்பருக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு லிங்க் வரும். அது 10 மணிக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லிங்க்ல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கண்ணோட லென்ஸ் அது வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். உங்க ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துடணும். கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட நேம், ஆதார்ல இருக்கக்கூடிய நேம், ஓட்டர் ஐடி எல்லாமே அதுல காமிச்சிரும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அதாவது எந்த வார்டுல இருக்கீங்களோ அந்த வார்டுல நிக்கிறவங்களோட டீடைல்ஸ் வந்துடும். உங்களுக்கு யாருக்கு ஓட் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு கிளிக் தான், சிங்கிள் பட்டன் பிரஸ். அப்படிதான் திருப்பி வந்து நம்மளால மாத்தி எல்லாம் பிரஸ் பண்ண முடியாது. பட்டன் கிடையாது, ஆக்சுவலா டச். சரிங்களா. பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகி நம்ம வெளியே வந்துரும், அந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும். நம்மளால மறுபடியும் அந்த லிங்க்குள்ள போக முடியாது. சோ இப்போ ஒரு 4 மணின்னு வச்சுக்கோங்க, 4 மணி வரைக்கும் இந்த லிங்க் ஓப்பன்ல இருக்கு. அப்போ உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்கனாலும், உடம்பு சரியில்லாதவங்க ஆகட்டும், ஹேண்டிகேப்டா இருக்கட்டும், இப்ப நிறைய ஓட்டு வந்து நடக்காத விஷயமே. ஏன்னா 100% ஓட்டு நடக்குதான்னு கேட்டா கிடையாது. பட் இப்படி ஒரு சிஸ்டம் வரும்போது ஆல்மோஸ்ட் 100% இல்லாட்டி ஒரு 90% ஆச்சும் கண்டிப்பா வந்து மக்கள் வந்து ஓட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இது ஓட் பண்றதுக்கு, இல்லைங்களா. ஸோ 4 மணி வரைக்கும் இந்த லிங்க் ஓப்பன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணிக்கு இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரு 4 o'clock முடிஞ்சு 4, 5, 4, 6, அதாவது செகண்ட்ஸ். சரிங்களா. 4, 5, இப்ப இல்ல சாரி மினிட்ஸ்,
ஒரு 4.5 4.1க்கு கூட சொல்றாங்க. அது வந்து அந்த நேரத்துல வந்து பிளாக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடப்பா இருக்கோ அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல யாரால போய் அதுக்குள்ள திருத்தம் பண்ணி, இல்லாட்டி இவங்க ஜெயிக்கல, இந்த கள்ள ஓட்டு அது இதெல்லாம் நிறைய விஷயம் நடக்குது இல்லைங்களா? சோ அந்த மாதிரி 100% இதுல வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் தான் இந்த ஓட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி டாக்குமெண்டேஷன், நிறைய கள்ளப்பத்திரம் ரெடி பண்றதெல்லாம் நிறைய இருக்கு. பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட் கூட பிறக்காமலே பிறந்தேன்னு சொல்லுவாங்க, சாகாமலே சத்தேன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிளாக் செயின்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா யாரால இந்த மாதிரி ஃபேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எதுவுமே ரெடி பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா வால்மார்ட் ஷாப்பிங்கும் அதே மாதிரி அமேசானும் வந்து இப்போ வந்து பிளாக் செயின்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு இது. ஸோ இது வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் செயின்ல எதுக்கு இவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா, இப்போ சப்ளை செயின் இருக்கும் இல்லைங்களா, அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு சொல்லி மெயினா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வா வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய விஷயம், அதாவது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு கிரிப்டோவை தாண்டி எல்லா விஷயத்திலும், அதாவது ஃபுல் இன்டர்நெட், ஃபுல் டெக்னாலஜி எல்லாமே வந்து பிளாக் செயின்ல வரப்போகுது. இதுல ரொம்ப ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியதான் போகுது. பட் இதோட நம்ம வந்து இப்ப எப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்ம வந்து இதுல கிங்கா மாறிடுவோம் இல்லைங்களா? இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சு 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 நம்ம அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வரும்போதே நம்ம வந்து பேசிக்லி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருப்போம் இதுல. ஸோ அந்த மாதிரி தான் இனி ஃபுல்லா இன்டர்நெட்ல டெக்னாலஜி வைஸா எல்லாமே வந்து பிளாக் செயின் கண்டிப்பா வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா, டீசென்ட்ரலைசேஷன்னா என்னன்னா, ஒரு சிங்கிள் என்டிட்டியில அது கண்ட்ரோல் கிடையாது. சரிங்களா? யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே பிளாக் செயின்ல இருக்கக்கூடியதுனா டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். அது வந்து பெர்மனண்டா மெயின்டைன் பண்ணும். நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிரான்ஸ்பரண்டா வெளியில எல்லாருக்கும் தெரியறதுன்னு கிடையாது. யாருமே இடையில மீடியேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ ஒன்று. இது ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். நீங்க இது கொஞ்சம் வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா எனக்கு தெரியல, பட் இது கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ பிளாக் செயின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூம்குள்ள இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் வந்து இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குங்களா? இந்த மாதிரி பாக்ஸஸை வந்து நான் ஒரு பாக்ஸ் இப்போ எடுக்கிறேன். ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதுல நான் என்ன பண்றேன், சாண்ட் வந்து ஃபில் பண்றேன். சரிங்களா? இப்போ சாண்ட் ஃபுல்லா ஃபில் பண்ணி ஃபுல்லா பாக்ஸ் ஃபுல்லா திணிச்சிடுறேன். ஃபுல்லா திணிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வெளியில இந்த சைட்ல சாண்டுன்னு எழுதிடுறேன். இப்போ அடுத்த பாக்ஸ் எடுக்கிறேன். அந்த பாக்ஸ்ல நான் ஸ்டோன் வந்து ஃபில் பண்ணிடுறேன், ஃபுல்லா நிரம்பிடுறேன். அதுக்கு வெளியில ஸ்டோனுன்னு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நான் சாண்ட் ஃபில் பண்ணது, இதுக்கு மேல வந்து சாண்டுன்னு எழுதிடுறேன். இப்போ அடுத்த பாக்ஸ் எடுக்கிறேன். அடுத்த பாக்ஸ்ல நான் சிமெண்ட் வந்து ஃபுல்லா நிரம்பி வச்சிடுறேன். வெளியில சிமெண்ட், செகண்ட் பிளாக்ல ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இங்க ஃபில் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எல்லா பாக்ஸஸும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு செகண்ட் பாக்ஸ்ல தெரியுது, செகண்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தேர்ட் பாக்ஸ்ல தெரியுது, தேர்ட் பாக்ஸ்ல இப்போ என்ன இருக்குன்னு ஃபோர்த் பாக்ஸ்ல தெரியுது. அப்போ ஒவ்வொரு பாக்ஸஸும் வந்து கனெக்ட் ஆயிருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாக்ஸஸ் எல்லாம் இப்படி நம்ம வந்து அடுக்கி வைக்கிறோம். அடுக்கி வைக்கும் போது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சாண்டு, அந்த சாண்ட் அடுத்த பாக்ஸ்ல காமிக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்தது வந்து ஸ்டோன் இருக்கு, அது வந்து இப்போ ஒவ்வொன்றும் இன்டர்லிங்கடா இருக்கா. ஸோ இந்த இன்டர்லிங்கடா இருக்கிறது இப்ப சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க பார்த்தது பாக்ஸஸ், சாண்டு, சிமெண்ட் பாத்தீங்க, ஸ்டோன் பாத்தீங்க. இப்போ அந்த பாக்ஸஸ இப்ப நீங்க பாத்துக்கோங்க. அதே பாக்ஸ நீங்க இப்படி இமேஜின் பண்ணுங்க. இது வந்து ஒரு பிளாக். அந்த பாக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்றோம், இதையே பிளாக்னு சொல்றோம். இந்த ஒரு பிளாக்ல எனக்கு தேவையான அந்த சாண்டு, சிமெண்ட் இது எல்லாத்துக்கு பதிலா நான் என்ன இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, டேட்டாஸ். எனக்கு அது என்ன டேட்டாஸா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டாஸ் வந்து இதுக்குள்ள திணிச்சு வச்சிருக்கேன். இப்ப நான் வெளியில ஒரு இது எழுதுனேன் இல்லைங்களா, சாண்டு அது இதுன்னு எழுதுனேன் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம இங்க யூஸ் பண்றதா இந்த ஹேஷ் கீன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹேஷ் கீ யூஸ் பண்றேன். அந்த ஹேஷ் கீக்கு இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைட்ல நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸ் பிளாக்கோட ஹேஷ் கீ வந்து எழுதுறேன். சரிங்களா? அதாவது உங்களுக்கு சிம்பிளா பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் நான் சாண்ட் யூஸ் பண்ணேன், அந்த சாண்ட் இந்த பக்கம் எழுதுனேன். அதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணேன், ஸ்டோன் அடுத்த பிளாக்ல எழுதுனேன். அதே மாதிரி தான் இங்க ஹேஷ் யூஸ் பண்றேன்,
அதே மாதிரி அடுத்த பிளாக்ல முன்னாடி இருந்த ஹேஷோடது இந்த பக்கம் எழுதுறேன். சரிங்களா? இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த பிளாக்குக்குள்ள திருப்பி வச்சிருக்கிற டேட்டா இருக்கும் இல்லைங்களா? இப்ப நான் யூஸ் பண்ற டேட்டா பாத்தீங்கன்னா என்னென்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அது என்ன டீட்டெயில்ஸா வேணாலும் இருக்கலாம். அது பேமெண்ட் டீட்டெயில்ஸா இருக்கலாம், போட்டோஸா இருக்கலாம், வீடியோஸா இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த பிளாக்குள்ள நான் திணிச்சு வச்சிருக்கிற டேட்டாஸ். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல நான் வெளியில சாண்டு சிமெண்ட்னு எழுதுனதுக்கு பதிலாக இங்கே நான் யூஸ் பண்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹேஷ் கீ யூஸ் பண்றேன். இந்த ஹேஷ் கீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம். சரிங்களா? அது ஒரு ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம், இல்லாட்டி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டேக்ல இந்த டேக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அது என்ன எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஹேஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஹேஷ் கீ வந்து அந்த பிளாக்குக்கு வெளியில இருக்குங்களா? இப்போ இப்படி இருக்கும். இது பாத்தீங்கன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிளாக்ல CDL1 இருக்குங்களா, இந்த மேல இருக்கிறது, இது அடுத்த பிளாக்குக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப அடுத்தது G5 இருக்கிறது அடுத்த பிளாக்ல வந்துடும். புரியுதுங்களா? ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற ஹேஷ் கீ செகண்ட் பிளாக்ல போயிருக்கு. ஸோ சிம்பிளா இதை பாருங்களேன், இப்படிதான் இருக்கும். இப்ப இங்க சாண்ட்னு இருக்கு, சாண்ட் வந்து அடுத்த பிளாக்ல மேல போயிருச்சு, கீழே ஸ்டோன் இருக்கு, ஸ்டோன் தேர்ட் பிளாக்ல மேல போயிருச்சு, கீழே சிமெண்ட்னு இருக்கு அடுத்த பிளாக்ல. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க்டா இருக்கு. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு. இதுக்குள்ள நான் இடையில போய் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த எல்லா பிளாக்குக்கும் இது போய் ரீச் ஆகும். அப்போ இது வந்து தப்பா ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லா பிளாக்குக்கும் போயிடும். அதனால இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த விதமான ஹேக்கிங்கோ பிளாக் செயினை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து நல்ல ஒரு 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 நாள் ஒரு 10 நிமிஷமாச்சும் ஏதாச்சும் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்களேன். அந்த அளவுக்கு டெப்தா இருக்கும். இப்ப நான் வந்து டெப்தா சொல்லலை, ஆக்சுவலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சோ இப்ப இப்படி இருக்குங்களா? இப்ப இது மத்த எல்லா பிளாக்ஸ்லயும் ப்ரீவியஸ் பிளாக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, சாண்ட் அப்படின்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல சாண்ட்னு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற பிளாக் கிடையாது. ஃபர்ஸ்டா உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பிளாக். இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. அப்படியே நீங்க வந்து பாப்பீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது பேரு தான் ஜெனிசிஸ் பிளாக்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பிளாக் செயின்ல ஃபர்ஸ்டா உருவாக்கப்பட்ட பிளாக்கோட பேரு தான் ஜெனிசிஸ் பிளாக். ஏன்னா அதுக்கு ப்ரீவியஸ் பிளாக் கிடையாது, அந்த பிளாக்கோட டீட்டெயில்ஸ் இதுல வரவும் செய்யாது. ஸோ இந்த ஜெனிசிஸ் பிளாக் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட வேல்யூவே வந்து என்னன்னா ஜீரோல இருக்கும். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வர்ற பிளாக்ஸ்க்கு தான் அங்க இம்பார்ட்டன்ஸே. இந்த ஃபர்ஸ்ட் பிளாக்கை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பின்னாடி வர்ற பிளாக்ஸ்ல உள்ள போய் யாரால பண்ணணும்னு நினைச்சாலும் நடக்காது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணது எந்த ஃபீல்ட்லயா இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசனை பண்ணீங்கன்னா போதும், அது பேர் வந்து ஜெனிசிஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து புரியறதுக்காக ரெடி பண்ணேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம பார்த்தோம். ஓட்டிங், கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட்டு. ஸோ இந்த எல்லா ஃபீல்டுலையும் வந்து ஹெல்த் கேர் எல்லாம் பிளாக் செயின் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரியா போகும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அந்த மருந்து வந்து எங்க உற்பத்தி ஆச்சு, என்னென்ன அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்க மேனுஃபேக்சர் ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து அந்த மருந்து வந்து ஃபேக்கா ஒரிஜினலா எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மளால அது கண்டுபிடிக்க முடியறது இல்லை. கிடைக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் மக்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் இது பிளாக் செயின்ல வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பேங்கிங்கும் மோஸ்ட்லி வந்து கண்டிப்பா வந்து இதுல பிளாக் செயின்ல தான் கொண்டு வர போறாங்க. அப்புறம் இன்டர்நெட் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ற எல்லாமே, ஃபோன் கூட உங்களுக்கு வந்து பிளாக் செயின்ல வரப்போகுது. ஏன்னா ஃபோன் வந்து எந்த அளவுக்கு ஹேக்கிங் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஃபோன் கூட உங்களுக்கு பிளாக் செயின்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்ல போகணும்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இனி வர ஃபியூச்சர்ல எக்ஸ்ட்ராடினரி யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு டவுட்டுமே சுத்தமா கிடையாது. சரிங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன்னு தெரியல. மோஸ்ட்லி நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். 25 minutes. 25 மினிட்ஸ் என்னோட டார்கெட் வந்து நான் நினைச்சேன் ஒரு சீக்கிரம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுங்களா? சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இது அருமையா புரிஞ்சது.
டீம் யாருக்காவது பிளாக் செயின்ல ஏதாவது டவுட் இருக்கு, இப்போ இந்த ஒரு இவங்க ப்ரெசன்டேஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம்.